நான் ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயக்கமும் கிடையாது. நல்ல வேளை தேர்தல் முடிந்த பிறகு பேசினார். காமராஜர் ஆட்சி தேர்தலுக்கு முன்பு பேசி இருக்க முடியாது, பேசவும் கூடாது. ஆனா என்னை பொறுத்தவரையில் யார் நல்லாட்சி தந்தாலும் அது காமராஜர் ஆட்சி தான். இன்னைக்கு ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவர் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கின்றார். அவரை முழுமனதோடு நான் பாராட்டுகின்றேன். ஆட்சிக்கு எப்படி வேண்டுமானாலும் பெயர் வைக்கலாம். காமராஜர் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம், அல்லது திராவிட ஆட்சி மாடல் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம், அல்லது கங்களை போன்றவர்கள் என்றெல்லாம் சொல்லலாம். எல்லோற்றையும் விட நல்ல அரசாங்கத்தை நடத்துகின்றவர்களுக்கு நாம் துணை நின்றாக வேண்டும். என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு கொஞ்சம் மனது வருத்தம் இருந்தாலும் கூட நான் ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயக்கமும் கிடையாது. சில தவறுகள் இருக்கலாம், அதை திருத்திக் கொள்வோம். இருக்காங்க தயாநிதி மாறன் இருக்காரு, அவங்கெல்லாம் என்ன சைவமாக மாறிட்டாங்களா? இல்லை இல்லை, இன்றைக்கு அவர் உடல் நலமுற்று இருக்கார். ஏன் உடல் நலம் இல்லாமல் போச்சுங்கிறத நான் இங்கே பேச விரும்பலை. இப்படி பல அதிகார மையங்கள் இருக்குது. அவங்க நாம் இந்த பதவிக்கு நாம் தகுதி வாய்ந்தவர்கள்னு நினைப்பில் இருக்கிறாங்க. எனவே அது நிச்சயமாக கிளாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்லாங்க. whenever there is a clash of interest, அங்கே ஸ்பிளிட் இஸ் இன்னெவிட்டபிள். இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு துணை முதலமைச்சர் பதவி மீண்டும் பேசப்படுகிறது. திமுகவில் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் பார்வை என்ன சார்? இதில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி இருந்தாலும் அது கொடுக்கப்பட்டு விடும். அதில் பேசுகிறதுக்கு இடமே இல்லை. அந்த கட்சியில் எல்லாருமே அதை ஓகே சொல்லுவாங்க. வேறு அதிகார மையங்களை சேர்ந்தவங்களும் அதை எதிர்த்து போராட்டம் நடத்த தயாராக இல்லை. எனவே உதயநிதிக்கு அதெல்லாம் ரெடியாக இருக்குது. அவர் போய் எடுத்து சாப்பிட வேண்டியிருக்கும். ஓகே, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் யாருமே பிரச்சாரத்துக்கு அழைக்கலே. என்ன காரணம் சார்? இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க, இந்தியா கூட்டணியில் அவரை கூப்பிட்டுக்கிட்டு எதுக்குங்க சோத்து முட்டையில் எதுக்குங்க பெருச்சாலி வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. தயாநிதி மாறன் இருக்காரு, அவங்கெல்லாம் என்ன சைவமாக மாறிட்டாங்களா? இல்லை இல்லை, இன்றைக்கு அவர் உடல் நலமுற்று இருக்கார். ஏன் உடல் நலம் இல்லாமல் போச்சுங்கிறத நான் இங்கே பேச விரும்பலை. இப்படி பல அதிகார மையங்கள் இருக்குது. அவங்க நாம் இந்த பதவிக்கு நாம் தகுதி வாய்ந்தவர்கள்னு நினைப்பில் இருக்கிறாங்க. எனவே அது நிச்சயமாக கிளாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்லாங்க. whenever there is a clash of interest, அங்கே ஸ்பிளிட் இஸ் இன்னெவிட்டபிள். இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு துணை முதலமைச்சர் பதவி மீண்டும் பேசப்படுகிறது. திமுகவில் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் பார்வை என்ன சார்? இதில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி இருந்தாலும் அது கொடுக்கப்பட்டு விடும். அதில் பேசுகிறதுக்கு இடமே இல்லை. அந்த கட்சியில் எல்லாருமே அதை ஓகே சொல்லுவாங்க. வேறு அதிகார மையங்களை சேர்ந்தவங்களும் அதை எதிர்த்து போராட்டம் நடத்த தயாராக இல்லை. எனவே உதயநிதிக்கு அதெல்லாம் ரெடியாக இருக்குது. அவர் போய் எடுத்து சாப்பிட வேண்டியிருக்கும். ஓகே, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் யாருமே பிரச்சாரத்துக்கு அழைக்கலே. என்ன காரணம் சார்? இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க, இந்தியா கூட்டணியில் அவரை கூப்பிட்டுக்கிட்டு எதுக்குங்க சோத்து முட்டையில் எதுக்குங்க பெருச்சாலி வச்சு கட்டிக்கிட்டு